This morning I would like to share with you from 2 Kings chapter 20. ரெண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரத்திலிருந்து இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். Persistence in prayer. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பது. And you find here that the Lord is ministering to Hezekiah. எசேக்கியா என்கிற அந்த ராஜாவுக்கு தேவன் அங்கே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். Now Hezekiah was a young man when he came to power. எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு வாலிப பருவத்திலே அவர் இருந்தார். Now this incident is recorded in 2 Kings chapter 16. ரெண்டு ராஜாக்கள் 16வது அதிகாரத்திலே அதிலே வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. To chapter 20. 20வது அதிகாரம் வரைக்கும் அந்த காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. And also you will read it in 2 Chronicles chapter 28 and Isaiah 36. ரெண்டு நாளாகமம் 28வது அதிகாரத்திலும் நீங்க அதை பார்க்க முடியும். ஏசாயா 36வது அதிகாரத்திலும் அதை நீங்கள் பார்க்க முடியும். I want us to look at few things. First of all, the beginning of Hezekiah. முதலாவது எசேக்கியா ராஜாவுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டதா இருந்தது? The beginning was very commendable. ஆரம்பம் ரொம்ப கட்டளையிடப்படக்கூடிய காரியங்களா இருந்தது. Look at verse 2 of chapter 18. 18வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, He was 25 years old when he became king and he reigned 29 years in Jerusalem. His mother's name was Abi, the daughter of Zechariah. அவன் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாக அவன் தாயின் பேர் ஆபி. He became a king when he was 25 years old. 25 வயது இருக்கும் பொழுது அவன் தேசத்துக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான். But he did not have a good role model. அவருக்கு முன்பதாக ஒரு நல்ல முன்மாதிரி அவருக்கு கிடையவில்லை. Because the one his father everyone did not live the life that they should live. அதற்கு முன்பதாக வாழ்ந்த அவருடைய தகப்பனார் அவர் சரியான விதத்திலே வாழவில்லை என்பதை நாம் பார்க்க முடியும். But the Bible says in verse 3, ஆனா 18வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, he did what was right in the sight of the Lord. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது. He trusted in the Lord. அவன் கர்த்தரை நம்பினான். Verse 5. 5வது வசனம், and he held fast to God in verse 6. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the Bible says in verse 7 the Lord was with him. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. What a beginning. என்ன ஒரு ஆரம்பம் பாருங்க. Even though he did not have a good role model, he chose to follow the Lord. அவர் பின்பற்றுவதற்கு சரியான ஒரு முன்மாதிரி இல்லாத அந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக தேவனை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக எழும்பினார். You know, sometimes we say I do not have a good role model and we use it as an excuse for the way we are living. சில நேரங்கள்ல நம்ம வாழ்வதற்கு ஏற்றார் போல வாழ்வதற்கு நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி இல்லை என்று சில சாக்கு போக்குகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். But I want us to understand this morning. ஆனா இந்த காலை நேரத்துல நீங்கள் நன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Godly parents need not have godly children. கர்த்தருக்கு பயப்படுகிற பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை பெற்றெடுக்காம கூட இருக்கலாம். Ungodly parents need not have ungodly children. கர்த்தருக்கு பயப்படாத பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படாத பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம். Because God in his grace have raised godly children from a family that do not know God. கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவருடைய கிருபையினால கர்த்தருக்காக ஒரு சந்ததியை எழுப்புகின்றார். And I know there are many of you seated here you're a first generation Christian. அநேகர் இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் உங்க குடும்பத்துல உங்க சந்ததியில நீங்க தான் முதலாவது சந்ததியாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நபராக இருக்கலாம். Hezekiah had position. எசேக்கியாவுக்கு நல்ல ஒரு ஸ்தானம் இருந்தது. He had power. அவருக்கு வல்லமை அதிகாரம் இருந்தது. He was popular. அவர் ரொம்ப பிரபலமான ஒரு நபராக இருந்தார். But he never allowed this blessing to blind him to the blesser. அந்த காரியங்களை அவர் அந்த ஆசீர்வதிக்கிற அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவருடைய கண்கள் குருடாகவில்லை. Because the Bible says he held on to the Lord. கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. While he was in that position, ஏன் அந்த ஸ்தானத்துல இருக்கிறார்? you will notice the second thing that happened in his life. அவருடைய வாழ்க்கையில நடந்த இரண்டாவது சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். The battles that he faced. அவர் தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த அந்த யுத்தங்கள். In the 4th year of his reign, he faced the battle. அங்க 4வது வருடம் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது யுத்தத்தை சந்திக்கின்றார் எசேக்கியா ராஜா. Look at verse 9. 9வது வசனத்தை நீங்க பாருங்க. Now it came to pass in the 4th year of King Hezekiah, which was the 7th year of Hoshea the son of Elah, king of Israel, that Shalmaneser king of Assyria came up against Samaria and besieged it. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் 7ஆம் வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மானாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. And the Bible says the reason is because Israel was not obedient to the Lord. ஏன் அதற்கு யுத்தம் வந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தார்கள். I have heard many people say, நிறைய பேர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். It's only after I became a Christian I am facing struggles after struggles after struggles. ஐயா, நான் கிறிஸ்துவனா மாறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு பலவிதமான போராட்டங்களுக்கு மேல போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். But my friends, ஆனா நண்பர்களே, the strength of a tea bag is seen only when you put in hot water. அந்த டீ பேக்க நீங்க எப்ப சுடுதண்ணிக்குள்ள அல்லது பாலுக்குள்ள நீங்க போடுறீங்களோ அப்பதான் அதனுடைய உண்மையான வல்லமை என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். When there is no crisis, when there is no sickness, when there is no problem, it is easy for us to sing, Lord, I praise you, I worship you. பிரச்சனை இல்லாத சமயத்துல, போராட்டங்கள் இல்லாத சமயத்துல, நம்முடைய வாழ்க்கையில சவால்களை சந்திக்காத அந்த நேரங்கள்ல கர்த்தாவே நீ நல்லவர் என்று நம்மால சொல்ல முடியும். But the strength of a Christian is seen when he walks through the valley. Even when he walks through the valley of the shadow of death, he'll say, I will still believe in the Lord my God. மரண பள்ளத்தாக்கின் வழியாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு நேர்ந்தாலும், நான் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தின் வழியாக சென்றாலும் என் தேவனை நான் இன்னமும் நம்புவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் நமக்கு தேவை. Even though Hezekiah started very well, எசேக்கியா ராஜா நல்ல ஒரு ஆரம்பத்தை செய்தாலும் we see the crack in his faith life. ஆனா அவருடைய விசுவாசத்திலே ஒரு பிளவு, ஒரு உடைப்பு ஏற்படுகின்றது. In the Bible, வேதத்துல we read great men and women of God who had these slight cracks in faith. அநேக பிரசித்தி பெற்ற தேவ மனுஷியினுடைய வாழ்க்கையில சில பிளவுகள் ஏற்பட்டதை நாம் நம்முடைய வேதத்துல பார்க்க முடியும். Abraham, leave your place and move. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. What a tremendous faith for a 75-year-old man. 75 வயது நிரம்பின ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நிறைந்த மனிதனாய் இருந்தார். He took his wife also along and a nephew also. அவருடைய மனைவியையும் கூட்டி செல்லுகிறார், லோத்தையும் கூட்டி செல்லுகிறார். But the moment he faced famine, ஆனா வறட்சி வந்த பொழுது, அங்க பஞ்சம் வந்த பொழுது, he saw the faith wavering. அங்க விசுவாசம் கொஞ்சம் தடுமாறுகிறது. He immediately ran to Egypt. எகிப்துக்கு உடனே ஓடி போகின்றார். எசேக்கியா, there are battles in life you will face, Hezekiah. எசேக்கியாவை போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில யுத்தங்களை, சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும். The giant in your life will show how strong you are as a David. நீங்க தாவீதை போல எப்படி பராக்கிரமசாலியா இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு வரக்கூடிய அந்த ராட்சசன் போல இருக்கிற அந்த பிரச்சனை அதை காண்பிக்கும். In the Christian life, facing a giant is not a one time experience. கிறிஸ்துவ வாழ்க்கையில ராட்சசர்களை சந்திப்பது என்பது ஒரு முறை மாத்திரமல்ல. Yesterday we visited few families here. நேற்று தினத்துல இங்க கோயம்புத்தூர் பகுதியில சில குடும்பங்களை நாங்கள் போய் சந்தித்தோம். This man said, ஒரு நபர் இப்படியாக சொன்னார், ஐயா, they have amputated my leg. ஐயா, என்னுடைய கால்கள்ல ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. And they have removed my leg. என்னுடைய காலையே அவங்க அப்படியே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். But God is good. ஆனா கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவர் சொன்னார்.
Then we went to the second family. இரண்டாவது குடும்பத்தை நாங்க போய் சந்தித்தோம். The young boy has got dialysis, 32 years. 22 வயது நிரம்பின ஒரு வாலிப மகனுக்கு அந்த டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. Away from his wife. மனைவியை விட்டு பிரிந்து இருந்தார். Father just became sick, he is unable to breathe. அப்பாக்கு வியாதிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மூச்சு விடுவதற்கே திணறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. The mother has got a problem with the heart. அம்மாக்கு இருதயத்துல பிரச்சனை. And the father said, அப்பா சொன்னாரு, in the midst of all that we are going through, God is good. இந்த சூழ்நிலைகள் வழியாக நாங்க போய் கொண்டிருக்கிற இந்த நிலையில கர்த்தர் நல்லவர் என்று நாங்க சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். My dear friends, அருமையான நண்பர்களே, in the battle of life our testimony is tested. வாழ்க்கை என்கிற அந்த யுத்தத்துல நம்முடைய சாட்சி சோதிக்கப்படும். Battles are inevitable. யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும், அதற்கு ஒரு நாள் தடை இருக்காது. They are unpredictable. You do not know from which direction it will come. அது எந்த பக்கத்திலிருந்து வரும், எந்த வழியா வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. But the Bible says, ஆனா வேதம் சொல்லுகின்றது, எசேக்கியா prayed, turned to the Lord. எசேக்கியா தேவனுடைய சமூகத்திற்கு நேராக திரும்பி அவன் ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம். Look at chapter 19 verse 1. 19வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பாருங்க. And so it was when King Hezekiah heard it that he tore his clothes, covered himself with sackcloth and went into the house of Lord. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து. And then look at verse 14. 14வது வசனத்தை பாருங்க. Hezekiah went up to the house of the Lord and spread it before the Lord. அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விவரித்து. Hezekiah prayed before the Lord. கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்கின்றார். Where do you run when you face the battles in life? பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்க எங்க ஓடுறீங்க? Then the Bible says, அதுக்கப்புறம் வசனம் சொல்லுகிறது, it is not only his beginning, அது ஆரம்பம் மாத்திரம் இல்ல, not only the battle he faced, அவர் தன்னுடைய வாழ்க்கையில யுத்தத்தை சந்தித்தது மாத்திரமல்ல, look at the burden he carried. இப்ப அவர் சுமக்கக்கூடிய ஒரு பாரத்தை நீங்கள் பாருங்கள். Chapter 20 verse 1. 20வது அதிகாரம் 1வது வசனம். In those days Hezekiah was sick and near death. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். In those days. அந்நாட்களிலே. Which days? எந்த நாட்கள்? When the nation was going through crisis. தேசத்துல ஒரு பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். He felt sick and he was on his deathbed. அவருடைய சரீரத்துல ஒரு வியாதி வந்து இப்ப வியாதி படுக்கையில இருக்கிற ஒரு நிலை. Please look here. பாருங்க, நல்லா கவனிங்க. It was a terrible sickness. அது ரொம்ப கொடிய ஒரு வியாதி. You know, sometimes சில நேரத்துல we say, Lord, I have not finished my work, Lord. என்னுடைய வேலையை நான் இன்னும் செஞ்சு முடிக்கல ஆண்டவரே. I have all my small children. எனக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. Who will take care of them? யார் அவங்கள பார்க்க போறாங்க? Why is it so close that I am to danger? ஏன் இவ்ளோ ஆபத்துக்கு கிட்டி இருக்கிறேன், நெருங்கி இருக்கிறேன்? Look at Hezekiah lying in the deathbed. மரண தருவாயில இருக்கிற அந்த எசேக்கியா ராஜாவை பாருங்கள். Friends, நண்பர்களே, we are all believers. நம்ம எல்லாரும் விசுவாசிகள். But pain is pain. ஆனா வலி உண்மையாலுமே ஒரு வலிதான். Isn't it true? இல்லைங்களா? Nobody knows what I'm going through on the inside. என்னுடைய உள்ளான வாழ்க்கையில, உள்ளான மனுஷன்ல நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த போராட்டங்கள் என்னன்னு இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. Women cry. பெண்கள் அழுவாங்க. Men swallow the tears. ஆனா ஆண்கள் தன் கண்ணீரை அப்படியே மறைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். Even this morning nobody knows sitting next to me what I am going through. என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நபருக்கு நான் என்ன வழியா கடந்து செல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. But look at Hezekiah. ஆனா எசேக்கியா ராஜாவை பாருங்க. Turn with me to Isaiah chapter 38 if you want to understand his pain. எசேக்கியா 38வது அதிகாரத்திற்கு நேராக வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Isaiah chapter 38. ஏசாயா 38. Look at verse 21. 21வது வசனத்தை பாருங்கள். அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லி இருந்தான்.
It was a terrible disease, skin disease that he was going through. அவருடைய சரீரத்துல தோல் சம்பந்தப்பட்டதான ஒரு வியாதி அவனுடைய சரீரத்துல இருந்தது. And look at Hezekiah's response. ஆனா எசேக்கியாவுடைய அதற்கு மாறுதரம் என்ன சொல்லுகிறார் பாருங்க. Verse 12. 12வது வசனம். He is crying of pain. வலியில வேதனையில துடிக்கின்றார். My lifespan is gone. என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. I have cut off my life like a weaver. நெய்கிறவன் பாயை அறுக்கிறது போல் என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். Look at verse 13. 13வது வசனத்தை பாருங்க. So he breaks all my bones from day until night. என் எலும்புகளை எல்லாம் அவர் நொறுக்குவார் அப்படினு போட்டுருக்கு. Verse 12. 12வது வசனம். My life taken from me like a shepherd's tent, I have cut off my life like a weaver. என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். Verse 14. 14வது வசனம். Like a crane or a swallow, so I chattered, I moaned like a dove. நம்முட்டை போலவும் தகைவிலான் குருவியை போலவும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். My eyes fail from looking upward. என் கண்கள் உயர பார்க்கிறதினாலே பூத்து போயின. That is Hezekiah's pain. இதுதான் எசேக்கியா ராஜா போய் கொண்டிருந்த அந்த வலி வேதனை. Lot of words. அநேக வார்த்தைகளை சொல்லி அதை விவரிக்கின்றார். Friends, when there is unbearable pain, நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்மால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வலியில இருக்கும் பொழுது, when your emotion is crushed, உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் தாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது, you kneel down to pray, நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும்னு முழங்கால் படியிடுறீங்க. words don't come out. வார்த்தைகள் ஜெபிப்பதற்கு வருவதில்லை. That is what happened to Hannah. அதேதான் அன்னாளுக்கு நடந்தது. She went because of the barrenness of her womb. She went to pray. மலடியா இருந்த அன்னாளால தேவ சமூகத்துல போய் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. Only the priest saw the lips moving. ஆசாரியனாகிய ஏலி அன்னாளுடைய உதடுகள் அசைவதை மாத்திரம் தான் பார்க்க முடிந்தது. He thought she was drunk. அவரு நினைச்சாரு ஏதோ குடித்து கொண்டு வந்து ஜெபிக்கறாங்க நினைச்சாரு. Hannah is saying, no, I have come with a heavy heart. I am crying to the Lord. நொறுக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று ஏலியை பார்த்து சொன்னாங்க. Listen to what I'm going to say now. நான் சொல்ல போற காரியத்தை நன்றாக கவனியுங்கள். My whisper, என்னுடைய அந்த மென்மையான சத்தம், is like a loud thunder in the ears of God. தேவனுடைய செவியில ஒரு பலத்த இடி முழக்கம் போல கேட்கக்கூடியதா இருக்கின்றது. He can't hear me. நான் பக்கத்துல இருக்கிற என்னால் அது கேட்க முடியாது. Others can't hear me. மற்ற நபர்கள் அதை கேட்க முடியாது. But Lord, you have bottled my tears, O Lord. ஆனா என்னுடைய கண்ணீரை நீங்க துருத்தியில வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. The only one who can interpret our teardrops is the Lord, no one else. அவர் ஒருவரால மாத்திரம்தான் நம்முடைய கண்ணீருக்குரிய அந்த மாறுதரத்தை பதிலை கொடுக்க அவரால முடியும். The burden that he carried, அவர் சுமந்து வந்த அந்த பாரம். You know, my granddaughter, I will saying this in all the services, my granddaughter, என்னுடைய பேத்தி, she was about 6 years old. 6 வயது நிரம்பி இருக்கும் பொழுது, it's few years back, சில வருடங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். She won the first prize in running. ஓட்டப்பந்தயத்துல முதல் பரிசு பெற்றார்கள். And I saw her standing on the victory stand. அந்த வெற்றி பதக்கங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மேடையில நிற்கிறத நான் அந்த பார்த்தேன். So they put that red button, red ribbon with that gold medal and a certificate. The red ribbon-ஓட அந்த தங்க பதக்கத்தோட ஒரு சர்டிபிகேட்டோட அந்த மகள் கையில வைத்து கொண்டு நின்றுனா. She received it. அத வாங்குனாங்க. After some time she came and told me, சில நேரங்கள் கழித்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, தாத்தா, keep it, I'll come and take it. தாத்தா, இத நீங்க வெச்சிருங்க, நான் திரும்ப வந்து உங்க கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படினு சொல்லி சொன்னாங்க. But when she gave it to me, அவங்க என் கையில கொடுத்தபோது, it was not red ribbon and gold medal. அந்த ரெட் ரிப்பனும் தங்க பதக்கம் அதுல இல்ல. It was pink ribbon and silver medal. ஒரு பிங்க் ரிப்பனும் ஒரு சில்வர் மெடலும் தான், வெள்ளி பதக்கமும் தான் அதுல இருந்தது. I asked her, baby, what happened to your gold medal? என்னாச்சுமா, உன்னுடைய தங்க பதக்கம் என்னாச்சு அப்படினு அந்த மகள்கிட்ட கேட்டேன். She said, Tata, I didn't like gold color, so I changed with the other girl. நான் தாத்தா சொன்னாங்க, எனக்கு இந்த தங்க கலர் பிடிக்கல, அதனால நான் பக்கத்துல இருக்கிற மற்ற பெண்ணிட்ட மாத்திட்டேன்னு சொன்னாங்க. Only those who know the value of it will keep it. தங்கத்தினுடைய மதிப்பை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் அதை எப்படி பத்திரமா பாதுகாக்க முடியும்னு தெரியும். Only those who know the value of an intimate relationship with God
can know that he is the one who can deliver you. தேவனோடு தனிப்பட்ட உறவு இருக்கக்கூடிய நபர்கள் அது எவ்வளோ முக்கியம் என்பதை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் அவரோடு கூட உறவாட முடியும். உறவாடி ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் யோபு சொன்னாரு, I know my redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு விசுவாச அறிக்கை செய்கிறார். That is why Hannah said, அதனாலதான் அன்னாள் சொன்னாங்க, because I prayed he gave it to me. நான் உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணின அந்த விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகனை கொடுத்தார். She did not see the answer to blessing, she only believed the answer to the blessing. அவங்க ஜெபத்திற்குரிய பதில அவங்க பார்க்கல, ஆனா ஜெபத்திற்கு பதில் வரும் என்று நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் ஜெபித்தார்கள். The beginning that was good, ஆரம்பம் நன்றாக இருந்தது. the battle that he faced, யுத்தத்தை சந்தித்தார். the burden that he carried, தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பாரத்தை சுமந்தார். fourthly, நான்காவது, the blessing that he received. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார். And I want to spend the next few minutes on this. இந்த ஒரு சில நிமிடங்கள் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்திலே நான் உங்களோடு கூட நேரத்தை செலவழிக்க விரும்புகின்றேன், சொல்ல விரும்புகின்றேன். What happened on his deathbed? என்ன நடந்தது? மரண படுக்கையில அவருக்கு நேரிட்ட காரியங்கள் என்ன? Hezekiah prayed for deliverance. எசேக்கியா ராஜா தேவனுடைய சமூகத்துல விடுதலைக்காக ஜெபிக்கின்றார். Chapter 19 verse 15 to 19. 19வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர்கள் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளி ஆக்கினார்கள். இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். And then he was in his deathbed. அவன் மரண படுக்கையில இருக்கிறாரு. Isaiah was sent. ஏசாயா இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல அனுப்பப்படுகிறார். Please look here, friends. தயவு செய்து இங்க பாருங்க நண்பர்களே. Here is a man dying. மரண படுக்கையில ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்காரு. Isaiah is going to visit him. ஏசாயா அவரை போய் சந்திக்க போகிறாரு. A dying man is looking for words of comfort. மரண படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷன் ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பார். You know what the message came? ஆனா என்ன செய்தி வந்தது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? Look at verse 1 of chapter 20. 20வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், Thus says the Lord, set your house in order, for you shall die and not live. ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாற்றீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். Hezekiah, you are going to die. எசேக்கியா ராஜாவே, நீங்க சாக போறீங்க. Set your house in order. உங்க வீட்டின் காரியத்தை நீங்க ஒழுங்குபடுத்துங்க. Set your life in order. உங்க வாழ்க்கையை நீங்க ஒழுங்குபடுத்துங்க. Set your relationship in order. உங்களுடைய உறவுகளை நீங்க சரிப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க. As soon as Isaiah said this, ஏசாயா இந்த வார்த்தைகளை எசேக்கியாவிடம் சொன்ன உடனே, please look here, he's lying on the bed. இங்க பாருங்க, தயவு செய்து பாருங்க. Isaiah is talking to Hezekiah. மரண படுக்கையில அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஏசாயா எசேக்கியாவை பார்த்து பேசுகிறார். Bible says, வேதம் சொல்லுகிறது, Hezekiah turned towards the wall. எசேக்கியா ராஜா சுவர் புறமாக திரும்பி என்று சொல்லப்பட்டிருக்கு. If he is coming to talk to me, நான் இவர்கிட்ட பேசுறதுக்கு வரேன்னு சொன்னா, I will listen to him. நான் இவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் இவர்கிட்ட கேட்பேன். But the moment Isaiah said, you will surely die, ஏசாயா தீர்க்கதரிசி நீங்க மரித்து போவீங்கன்னு எசேக்கியா கேட்டபோது,
Ezekiel turned to the wall. எசேக்கியா சுவர் புறமாக திரும்பி. Friends, three things happened when he turned towards the wall. சுவர் பக்கமா திரும்பும்போது மூன்று காரியங்கள் நடந்தது நண்பர்களே. And that is what I want to share with you very quickly. அதை தான் உங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் நான் சொல்லப் போகிறேன், பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். Number one, முதலாவது காரியம், he directed his prayer to the Lord. அவன் தேவனுக்கு நேராக தன்னுடைய ஜெபத்தை திருப்பினான். Isaiah, you gave me the message, Isaiah. ஏசாயா, நீங்க செய்தி சொல்லிட்டீங்க, பரவாயில்லை. But I want to talk to my Lord. ஆனா நான் இப்ப என் தேவன் கிட்ட நான் பேச போறேன் என்று சொல்லி எசேக்கியா திரும்பினான். For Ezekiel, prayer was not new. எசேக்கியாவுக்கு ஜெபம் என்பது ஒரு புதுமையான காரியம் கிடையாது. It was not a turn of protest. It was a turn to request the Lord. தன்னை பாதுகாக்கிறதுக்காக மாத்திரமல்ல, தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். He knew in his heart the only one who can understand is the Lord. என்னை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் இருப்பார் என்று சொன்னால் அது என் தேவன் மாத்திரம் என்று அறிந்த எசேக்கியா, When I cry to the Lord, I don't need to have an audience. My audience is the Lord himself. நான் தேவ சமூகத்தில் அழும் பொழுது என்னை பார்ப்பதற்கு மற்ற நபர்கள் தேவையில்லை. என்னை பார்ப்பதற்கு அவர் மாத்திரம் எப்போதும் விழித்து பார்த்து கொண்டே இருக்கின்றார். I did not have cameras in Kanyakumari to take me when I'm going for prayer. கன்னியாகுமரியில நான் ஜெபத்துக்கு போகும் பொழுது கேமராஸ் அங்க இல்ல என்னை எடுப்பதற்கு. I can call him from the cave. I can call him from the prison. I can call him from the belly of the fish. குகையிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம், கடலிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம், சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம், மீனின் வயிற்றிலிருந்து கூட ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடலாம். My Lord is a prayer listening God, and he is also a prayer answering God. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கின்றார். Second thing happened when he turned towards the wall. சுவர் புறமாக திரும்பின பொழுது இரண்டாவது காரியம் நடைபெறுகிறது. He not only directed his prayer to the Lord, தேவனுடைய சமூகத்துக்கு நேராக ஜெபத்தை திருப்பினது மாத்திரமல்ல, he drew the attention of the Lord. தேவனுடைய கவனத்தையே ஈர்த்து கொண்டார் தன் பக்கமாக. How many of you are married here? Can I see your hands? எத்தனை பேர் திருமணமானவங்க இங்க இருக்கீங்க? கைகளை உயர்த்தி காமிக்கலாமா? திருமணமானவர்கள் You tell me. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. Husbands are the only one who can see the cell phone, listen to the TV, watch the cricket match, read the newspaper and still listen to what the wife is speaking. ஹஸ்பண்ட்ஸ், கணவர்கள் டிவியை பார்த்து கொண்டே இருப்பாங்க, கையில மொபைல் போனை வைத்து செல்போனை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, நியூஸ் ஒரு பக்கம் பார்த்து கொண்டே இருப்பாங்க, இவைகள் மத்தியில மனைவி பேசுறதையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படிங்க இது? But when the wife is speaking, when the husband is speaking, ஆனா மனைவி கிட்ட கணவன் பேசும்போது, when the wife is doing all this, மனைவி என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, the husband says, நான் சொல்றது கேக்குதா? My friends, when Benjamin calls, there is no wrong number. The Lord knows it is Benjamin who is calling me. He doesn't mistake it for Vimal's voice. பெஞ்சமின் கூப்பிட்டாருன்னா பெஞ்சமின் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு நம்முடைய தேவனுக்கு நன்றாக தெரியும். வேற யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு அவர் நினைத்து கொள்ள மாட்டார். So when he turned towards the wall, சுவர் பக்கமா எசேக்கியா திரும்பின பொழுது, he not only addressed the Lord, ஆண்டவர்கிட்ட அவருடைய குறையை சொல்லுவது மாத்திரமல்ல, listen to what he said in verse 3. மூன்றாவது வசனத்துல பாருங்க அவர் என்ன சொல்லுகிறார். Remember now, O Lord, I pray, how I have walked before you in truth. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். He is not presenting his profile or CV. அவருடைய ப்ரொஃபைல் அங்க போய் ஆண்டவர் கிட்ட கொடுத்துட்டு இருக்கலங்க. Because the Lord knows. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். In humility and sincerity saying, தாழ்மையோடு உண்மையான இருதயத்தோடு எசேக்கியா சொல்லுகிறார், Lord, you know me, Lord. ஆண்டவரே, உங்களை என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். When my cousin brother, just few months before his death, என்னுடைய கசின் பிரதர் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக, his children were only in the 7th standard, 8th standard and 9th standard. பிள்ளைகள் 7, 8, 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார்கள். I was driving the car, he was sitting next to me. நான் காரை ஓட்டி கொண்டு போனேன், என் பக்கத்துல அவர் அமர்ந்திருந்தார். I asked him, நான் அவரை பார்த்து கேட்டேன், "Dey, what is going on in your mind?" டே, உன் மனசுல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? Listen to what my brother's cousin said. என்னுடைய சகோதரர் என்ன சொன்னார் என்று கேளுங்க. Dey,
3 children, man. டேய் 3 குழந்தைங்க, Who will take care? யார் அவங்கள போய் பார்த்துக்க போறாங்க? Young wife. ஒரு வாலிப மனைவி. My dear friends, when we go to prayer, நம்ம ஜெபத்துக்கு போகும்போது நண்பர்களே, I am not putting on anything. I just tell God what I am and who I am. நான் எதையோ ஒன்று போட்டுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது இல்லை. நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன், எந்த வழியா போய் கொண்டு இருக்கிறேன், அது அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றது. 2 things are absolutely necessary in prayer. ஜெபத்தில் 2 காரியங்கள் மிக முக்கியமாக நடக்க வேண்டும். Humility and sincerity. ஒன்று தாழ்மை, இரண்டாவது உண்மையாய் காரியங்களை அவரிடத்தில் சொல்ல Lord, வேண்டும். you know me, Lord. Remember, Lord. ஆண்டவரே, நான் செய்த காரியங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க, நினைவு கூறுங்க ஆண்டவரே. And Psalm 139 says, சங்கீதம் 139வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், even before the word is in my tongue, you know it, O Lord. என்னுடைய வாயிலிருந்து சொல் பிறவாததுக்கு முன்பதாகவே நீர் அதை அறிந்திருக்கிறீர் என்று You சங்கீதக்காரன் know சொல்லுகிறான். where I am going and where I am coming, Lord. You know it, நான் Lord. எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் எங்க வருகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். Ezekiel saying, Lord, you know. எசேக்கியா சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. The third thing happened when he turned towards the wall. மூன்றாவது காரியம் சுவர் புறமாக திரும்பின பொழுது நடந்த ஒரு காரியம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, he wept bitterly before the Lord. மனம் கசந்து தேவனுடைய சமூகத்திலே அழுதார். The safest place for anyone to be themselves and cry is at the feet of Jesus. உலகத்துல நல்ல பாதுகாப்பான ஒரு இடம், நீங்க உங்களுடைய இருதயத்தை ஊற்றுவதற்கு, உங்களுடைய காரியங்களை சொல்லுவதற்கு தேவனுடைய பாதம் ஒன்று மாத்திரம்தான். You know, friends, we are going around telling people about our problems. ஜனங்க கிட்ட போய், இல்லை நம்ம சந்திக்கிற நபர்கள்கிட்ட போய் நம்ம என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றோம். 80% of the people are not interested in our problem. 80% மக்கள் நம்முடைய பிரச்சனையை உண்மையா அவங்க கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. 20% of the people are happy that we have the problem. 20% மக்கள் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Why waste your time? ஏன் நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லி உங்க நேரத்தை வீணாக்குறீங்க? Take it to the Lord in prayer. தேவ சமூகத்திற்கு எடுத்து செல்லுங்க. And I believe this is what happened when Ezekiel prayed. எசேக்கியா ஜெபித்த பொழுது இதுதான் நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். Look at verse 4. 4வது வசனத்தை பாருங்க. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது. It happened before Isaiah had gone out into the middle court. ஏசாயா திரும்பி போகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய வார்த்தை திரும்ப ஏசாயாவுக்கு வந்துருச்சு. Please look here, friends. இங்க பாருங்க, தயவு செய்து என்ன கவனியுங்கள். Isaiah came and they told Ezekiel, you're going to die. ஏசாயா வந்து எசேக்கியா ராஜா கிட்ட நீங்க சாக போறீங்கன்னு செய்தியை சொல்லிட்டார். Ezekiel turned that side to pray. எசேக்கியா சுவர் புறமாக திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். Isaiah was going out. ஏசாயா இப்ப திரும்பி இந்த பக்கமாக செல்லுகின்றார். He didn't even go to the end. அவர் பாதி முற்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே Immediately Isaiah received the word. உடனே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வருகின்றது. Go tell Ezekiel. நீ போய் எசேக்கியா ராஜா கிட்ட சொல்லு. Friends, you know what? என்ன தெரியுமா நண்பர்களே, God's answer is faster than what you can think. நீங்க நினைக்கிறதை காட்டிலும் தேவனுடைய பதில் அதி சீக்கிரமாக உங்களிடத்திற்கு வரக்கூடியதா இருக்கிறது. You can be 120 or 1000 miles away from the situation. நீங்க இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து 1000 மைல்கள் தள்ளி நீங்க இருக்கலாம், ஆனா தேவனுடைய பதில் உங்களை நோக்கி But the வரும். Lord answers. ஆனா தேவன் பதில் கொடுக்கிற தேவன். His timing is absolutely perfect. அவருடைய நேரம் சரியான நேரம், குறித்த நேரத்தில் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். He may not answer the way you want him to answer. நீங்க நினைக்கிற மாதிரி பதில் உங்களுக்கு ஒருவேளை தராம இருக்கலாம். But Ezekiel was persistent in prayer. ஆனா ஜெபத்திலே உறுதியாய் தேவனுடைய சமூகத்திலே எசேக்கியா தரித்து இருந்தார். Isaiah, go tell. ஏசாயா நீ போய் கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப சொல்லு. That he is going to live for 15 years. அவருடைய ஆயுசு வருஷங்களை 15 ஆண்டுகளுக்கு நான் கூட்டி கொடுக்க போறேன்ற அந்த செய்தியை போய் சொல்லுன்னு சொன்னார். Ezekiel did not pray for 15 years. எசேக்கியா 15 வருஷம் எனக்கு வேணும்னு ஜெபிக்கல. The Lord gave. ஆனா கர்த்தர் எசேக்கியாவுக்கு கொடுத்தார் 15 ஆண்டுகள். My dear brothers and sisters. அன்பான தேவனுடைய சகோதரனே சகோதரியே, I like what Corrie Boom said. Corrie Boom என்கிற ஒரு நபர் சொன்னதை நான் ரொம்ப நம்புறேன். It is not the duration of life that matters, it is the donation of life that matters.
எவ்வளோ நாள் வாழுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம என்ன கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். And the Lord wants to use your life and my life as a blessing. ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறார். The life that we are living now is the extension of His grace. நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அவருடைய கிருபையால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை நீடித்து கொண்டிருக்கின்றது. Lord, why am I living, Lord? ஆண்டவரே, நான் எதற்காக வாழுகின்றேன்? Just to be a grandfather and a husband and a father? ஒரு தாத்தாவாக, ஒரு கணவனாக, ஒரு அப்பாவாக இருப்பதற்காக மாத்திரமா? Job says, Lord, I should have gone straight from the mother's womb to the tomb. ஆண்டவரே, நான் என்னுடைய தாயின் கற்பத்திலிருந்து நேரா நான் கல்லறைக்கு நேராக போயிருக்க வேண்டும் என்று யோபு சொல்லுகிறார். Why, Lord? ஏன் ஆண்டவரே? Friends, let me close with this and I'm through. இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். Many people came and told me, அநேகர் என்னிடத்துல வந்து சொல்லி இருக்கிறார்கள், ஐயா, during COVID, ஐயா, கோவிட் சமயத்துல ஐயா, they have cut 50% of the salary, ஐயா. எங்களுடைய சாலரியில வருமானத்துல 50% கட் பண்ணிட்டாங்க. I said, thank God. நன்றி என்ன நான் சொன்னேன். They said, என்னையா thank God ன்றீங்க? என்னையா நன்றின்னு சொல்றீங்கன்னு என்ன பார்த்து கேட்டாங்க. I said, thank God, at least you're living to receive that 50%. அந்த 50% வாங்குறதுக்கு நீங்க உயிரோடு இருக்கீங்களா, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். My dear friends, நண்பர்களே, God has given us life. தேவன் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். Don't give up when you face the battle. சவால்களை சந்திக்கும் பொழுது நீங்க சுலபமா அதை விட்டு விடாதீர்கள். Persist in prayer. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். I do not know where is the wall for you to turn and cry to the Lord. நீங்க எந்த சுவர் பக்கமா திரும்பி தேவ சமூகத்துல ஜெபிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. The wall does not have ears. அந்த சுவருக்கு காது கிடையாது. But the Lord has ears. ஆனா ஜெபத்தை கேட்கிற அந்த தேவனுக்கு செவிகள் இருக்கின்றது. Please do not leave this place with a discouraged heart. நீங்க இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஒரு சோர்வோடு கூட இந்த இடத்தை விட்டு நீங்க போகாதீங்க. Please go with this absolute assurance, my Lord is a prayer listening and a prayer answering God. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, என் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் என்கிற உறுதியோடு இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து செல்லுங்க. Nothing is impossible with the Lord. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. Nothing. ஒன்றுமே கிடையாது. And this morning, would you please bring your concerns to the Lord? இந்த காலை நேரத்துல நீங்க என்ன சூழ்நிலை வழியாக போய் கொண்டிருக்கிறீர்களோ அதை தேவனுக்கு முன்பதாக கொண்டு வருவீர்களா? But also make a commitment, my dear loved ones. ஆனா அதோடு கூட சேர்ந்து ஒரு அர்ப்பணிப்பையும் நீங்க செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The life that I live, I am going to live for Him. நான் வாழுகிற இந்த வாழ்க்கை எனக்காக அல்ல, அவருக்காக வாழப் போகிறேன் என்கிற அர்ப்பணிப்போடு கூட நீங்க வாழுங்க. God bless us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And may we continue to experience our walk with the Lord. அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நடந்து அவருடைய அனுபவத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.